வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொட்டாய்க்கான செலவு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான பதிலும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. கொட்டாயோட நீளவாக்கு எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எந்த திசையில் இருக்குன்னா, கிழக்கு மேற்கு திசையில் நீளவாக்கு இருக்குங்க. கொட்டாயோட நீளம் 31 அடி, அகலம் 21 அடி. கிழக்கு மேற்கு திசையில் நீளவாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது அப்படி தான் அமைக்கணுமான்னா, ஆமாங்க, அது அப்படி தான் அமைக்கணும். ரொம்ப ரேராக வடக்கு தெற்கு அமைச்சிருப்பாங்க. அடுத்து கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது சப்சிடியில் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, நம்ம சொந்த பணத்தில் தான் கட்டியிருக்கோம். அடுத்து மாடு இனிமேல் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, நம்மக்கிட்ட மாடு இருக்குது. அந்த இடத்துல தான் மாடு கட்டுருவோம். நம்மக்கிட்ட ஒரு 5 மாடு, ஒரு கன்றுக்குட்டி இருக்குங்க. அடுத்து கொட்டாயோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. சைடு ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 அடி இல்லை 5 அடிக்கு மேலே இருக்குங்க. அடுத்து இங்கே நிற்க வச்சுருக்கிற பைப்புலாம் 2 இன்ச்சு பைப்பு, மேலே இருக்கிற ஸ்கொயர் பைப்லாம் 2 இன்ச்சு பைப்பு. மொத்தமாக நம்ம இந்த பைப்பு, அட்டை இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவாச்சுன்னா 45,000 ரூபா நமக்கு செலவாச்சுங்க. அடுத்து கொட்டாய்க்கான நுரம்பு மண் ஜேசிபியில் குழி எடுத்து கொட்டணும். அந்த இடத்துல குழி இருக்குது. அந்த குழி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாட்டு சாணி கொட்டுறதுக்கான குப்பை குழியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தரை எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தரை வந்து முதல்ல மண் கொட்டினோங்க, நுரம்பு மண் கொட்டினோம். அதுக்கு அடுத்து பெரிய ஜல்லி போட்டோம், 1.5 ஜல்லின்னு சொல்லுவாங்க. பெரிய ஜல்லி போட்டு சிமெண்ட் போட்டு தட்டினோம். அதுக்கு அடுத்து முக்கால் ஜல்லி 20க்கு 20 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு காங்க்ரீட் போட்டிருக்குங்க. அடுத்து வேறு என்னென்ன செலவாச்சு, இப்போ பைப்புக்கான செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து இதுக்கான வெல்டிங் செலவுனா 9,100 ரூபா. இதுக்கான வெல்டிங் செலவு வாங்கிட்டாங்க. சைடில் செவுறு வைக்கிறதுக்கு, கோதானி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஆலோ பிரிக் வாங்கணும். நம்ம வந்து ரூமுக்கும் சேர்த்து தான் வாங்கணும். மொத்தமாக நம்ம 1000 ஆலோ பிரிக் வாங்கணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே கொட்டாய்க்கு எவ்வளோ ஆகிருக்கும், ரூமுக்கு எவ்வளோ ஆகிருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பிரிச்சுருக்கேன். கொட்டாய்க்கு ஒரு 300 ஆலோ பிரிக் ஆகிருக்கும். ஒரு கல் 30 ரூபாங்க. அது பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 9,000 ரூபா ஆகுதுங்க. அடுத்து வந்து நம்ம சாண்டு, நம்ம கொட்டாய் கட்டுறதுக்காக தரை போடுறதுக்கு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் சாண்டு எவ்வளோ ஆயிருக்குன்னா ஒரு 15,000 ரூபா. சாண்டு ப்ளஸ்ஸு 1.5 ஜல்லி, முக்கால் ஜல்லி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 15,000 ரூபா இருக்குது. அடுத்து சிமெண்ட் செலவு ஒரு 13,000 ரூபா இருக்குது. அடுத்து இதுக்காக கொடுத்த கூலி 23,000 ரூபா. இந்த மாட்டு செட்டுக்கு மட்டும் 23,000 ரூபா கூலி கொடுத்துருப்பேங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த செட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 1,20,000 ரூபா ஆகுதுங்க. அடுத்து ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெஞ்ச் டைப்பு பரன் இருக்குங்க ஆட்டுக்கு, அது வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு ஆடு 3 குட்டி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெஞ்ச் டைப் பரன் தேவையில்லை. கீழே நமக்கு சிமெண்ட்டு தரன்றதுனால நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கோதானி உள்ளளவு பற்றி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். உள்ளளவு பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தார். உள்ளளவு 2 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். 3 அடி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாங்க, 3 அடி வச்சுருக்கலாம். பட் ஆனால் நம்மளோட கொட்டாயோட அகலம்னு பார்த்திங்கன்னா 21 அடி. நமக்கு மாடு கொத்துக்கு வந்து கொஞ்சம் அகலமாக விடணும் 2 சைடும் அப்படின்னும் போது நம்ம கோதானியோட அளவு 3 அடி வைக்க முடியலைங்க. செட்டோட மாடு பிடிக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் விட்டுருக்கோம். மேற்கு திசையில் 2 பக்கமே விட்டுருக்குங்க. 2 பக்கம் மாடு கட்டுற மாதிரி போட்டிருக்கோம். அதில் 2 பக்கமே நம்ம மாடு வெளியே பிடிச்சிக்கிற மாதிரி விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு குளுத்தி இருக்குது, மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி இருக்குது. அதுக்கு இந்த திசையில் விட்டால் தான் நம்ம சரியாக இருக்கும். அதனால் விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் விட்டோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு திரும்பவும் இந்த பக்கம் மாடை பிடிச்சிட்டு வரணும். அது சிரமன்றதுனால 2 சைடும் நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கிறதுக்காக 2 சைடும் நம்ம மாடு பிடிக்கிறதுக்கான வாசப்படி வழி விட்டுருக்குங்க. வாசப்படி வந்து கிழக்கு தான் விடணும், வடக்கு தான் விடணும்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் வரலாம். நம்ம முழுசாக செவுறு கட்டியிருந்தால் தான் இதெல்லாம் கணக்கு. நம்ம செவுறு கட்டலை அப்படின்றதுனால நமக்கு வாசப்படி விடுற திசையெல்லாம் கணக்கு இல்லைங்க. அடுத்து குளுத்தி பற்றி பார்க்கலாங்க. மாட்டுக்கான தண்ணீர் தொட்டி. இதுக்கு குளுத்தியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஒரு குளுத்தி 500 ரூபா. இது வந்து மண் குளுத்தி தான் நான் வச்சுருக்கேன். மண் குளுத்தியே வந்து நிறைய பேர் 700 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 500 ரூபாய்க்கு தான் பேரம் பேசி வாங்கணும். 700 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 700 ரூபா 800 ரூபா கூட விற்பாங்க. மண் குளுத்தி கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. ஏன் நம்ம எதனால் மண் குளுத்தி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாடு வந்து நக்கினாலும் இது சீக்கிரம் தேயாது. ஆனால் சிமெண்ட் குளுத்தி என்ன ஆகும்னா, மாடு நக்கும் போது தேஞ்சி நாளடைவில் ஜல்லி ஜல்லியாக கிளம்பிடுங்க.
அதனால் நம்ம சிமெண்ட் குளுத்தி யூஸ் பண்ணல, மண் குளுத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த ரூம் கட்டியிருக்கோம். இந்த ரூமு நம்ம தங்குறதுக்கு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமைச்சிக்கிறது எல்லா வசதியும் உள்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வீடு அளவுக்கு வசதி இல்லைனாலும் சிம்பிளாக எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுக்கான செலவு வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு ஆலோ பிரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 கல் யூஸ் ஆகிருக்குங்க மொத்தமாக. இதுக்கு குளுத்தி கட்டுறதுக்கு, நம்ம டேங்க் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 650 கல்லாக இருக்கும். இது மொத்தம் ஒரு 19,000 ரூபா ஆயிருக்கு. அடுத்து கதவு வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதுக்கான சிமெண்ட்டு வந்து 12,000 ரூபா. ஜல்லி மணல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கூலி ஒரு 19,000 கொடுத்துருக்கோம். மொத்தமாக ஒரு 65,000 ரூபா இந்த ரூமுக்கு செலவாகிருக்கு. அடுத்து நம்ம செலவுன்னு பார்த்திங்கன்னா டேங்க்கு, வாட்டர் டேங்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துலேருந்து 60 மீட்டர் தூரத்தில் தான் நமக்கு பைப் இருக்குது, அதாவது தண்ணி வருது. அந்த இடத்துலேருந்து 60 மீட்டருக்கு நம்ம பிளாக் ஹோஸ் வாங்கி தான் இந்த இடத்துல தண்ணி கொண்டு வந்து வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். அதுக்கான பிளாக் ஹோஸு ப்ளஸ்ஸு இந்த டேங்க்கு ஒரு 8,000 ரூபா, அந்த குளுத்திக்கு தண்ணி போகிறதுக்கான பைப்பு, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 20,000 ரூபா செலவாகிருக்குங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். நன்றிங்க.